சைனா இந்தியாவை சமாளிப்பதற்காக ஒரு முக்கியமான ஏவுகணை சோதனையை இந்தியாவினுடைய எல்லைக்கு அருகே வெற்றிகரமாக செய்யறாங்க. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறது, அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பாலிஸ்டிக் நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை இனி வருங்காலத்தில் கொடுக்க போகிறது. 2 நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவுக்கு பத்துமா? சீனாவை சமாளிக்க முடியுமா? பார்க்கலாம் இந்த பதிவில். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்டு வெல் அபிஷியல் சேனல். வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல வரலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான எதிரி நாடான சைனா கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் முக்கியமான பகுதியா வருது. அதுல ரீசன்ட் டைம்ல காரகோரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மலைப்பகுதி சைனா, பாகிஸ்தான், இந்தியா 3 எல்லை பகுதியும் இங்க கவர் ஆகுது. ஆக்சுவலா இந்த மவுண்டன் ஒவ்வொரு பகுதியுமே கிட்டத்தட்ட 17,000 அடி மிகப்பெரிய மலைகள் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா இங்க சைனா ஒரு முக்கியமான ஏவுகணை சோதனையை செய்யறாங்க. அதாவது இந்த ஏவுகணை சோதனை கிட்டத்தட்ட 15,000 அடி உயரம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை சோதனை செய்யறாங்க. ஆக்சுவலா இந்த ஏவுகணை எதிரியை ஒவ்வொரு ஏவுகணையும் இடைமறித்து அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனையை வெற்றிகரமாக செய்யறாங்க. இது எதற்காகனா பாகிஸ்தானுக்காக கிடையாது, இந்தியாவுக்காக தான். ஆக்சுவலா இந்த ஏவுகணை மூலமாக வருங்காலத்துல இப்போ நாம 31வது பேச்சுவார்த்தை இந்தியாவுக்காக நடத்திட்டு இருக்கோம். இது எதற்காகனா நம்ம 2020 கல்வான் பள்ளத்தாக்குல ஏற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல 2 படைகளை நிறுத்தி இருக்கோம். அதாவது இந்தியா சைட்ல ஒரு 60,000 பேரும் சைனா சைட்ல ஒரு 40,000 பேரையும் கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலையும் நிறுத்தி இருக்கோம். அதை பின்வாங்குவதற்காக ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் கிட்டத்தட்ட தோல்வியில் தான் முடிஞ்சிட்டு இருக்கு. இது 31வது கட்ட பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க சமயத்துல சைனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அறிவிக்கிறாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு சோதனையை நடத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர்கள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் இந்தியா வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியா 2 வருஷமா நாங்க ஒரு முக்கியமான பகுதியில ரோந்து போறதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது கிழக்கு லடாக் பகுதியில டெக்சாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமவெளி இருக்கு. அதே மாதிரியே டெம்சோங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 2 பகுதி இருக்கு. இந்த 2 பகுதியிலுமே நாங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது கல்வான் பள்ளத்தாக்கு பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டோம். நீங்கள் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்களை அலோவ் பண்ணல, எங்களை அனுமதி குதுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல கேட்கறாங்க. இதுல இது ஒரு முக்கியமான டிஸ்கஷனா பார்க்கப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைமா பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யாவில் நடந்தது. அப்பொழுது இந்தியாவும் சீனாவும் 2 தரப்புல என்ன சொன்னாங்க, சைனா தரப்பில் எப்படியாவது இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 தரப்புலையும் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது இந்தியாவின் சார்பில் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும், அதே மாதிரியே சைனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாங் வாவ், இவர்கள் 2 பேரும் சமரசமாக, அதாவது தன்னுடைய படைகளை 75% பின்வாங்குவ அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டனர். ஆனால் அது வெறும் பேச்சளவில் மட்டும்தான் இருப்பதாக இப்பொழுது நம்பப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு சில தினங்களுக்கு முன் முக்கியமாக, அதாவது அருணாச்சல பிரதேசத்துல எங்களுக்கு ரோந்து பணிகளில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பணிகளில் பர்மிஷன் கேட்டாங்க. அது எந்தெந்த மாதிரி ஒரு சில தினத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பகுதிகளில் எங்களுக்கு ரோந்து பணிகளை ஈடுபடுறதுக்கு, பேட்ரோலியம் பண்றதுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சைனா கேட்டாங்க. ஆக்சுவலா அது சைனாவுடைய பகுதியே கிடையாது. அது இந்தியால கண்ட்ரோல் இருக்க அருணாச்சல பிரதேசத்துல ஒரு முக்கியமான பகுதி.
யாங்சே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியும், அதே மாதிரியே சுபன்ஸ்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு பகுதி, இந்த 2 பகுதியுமே எங்களுக்கு பேட்ரோலியம் பண்றதுக்கு அலோடு வேணும் அப்படின்னு சொல்லி சைனா வந்து வாண்டடாவே கிண்டலாவே கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் சைனால போயிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த யாங்சே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி, இது வந்து வெறுமனே நார்மலான பகுதி கிடையாது. இந்த யாங்சே பகுதியில் இருந்துட்டு நீங்க அந்த பகுதியிலிருந்து நின்று பார்த்தாவே சைனாவினுடைய எல்லா பகுதியுமே கண்காணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த பகுதியா தான் இந்த பகுதி இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம இது 2022ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கலாம். கிட்டத்தட்ட இங்க வந்து 30 to 40 பேருக்கு மேல காயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது 2 பேருக்கு மேல சைனா தரப்புல உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து அடிதடி கைகலப்பு இந்த மாதிரி பல ஏற்பட்டு கையில வந்து நிறைய வெப்பன்ஸோட சைனா வந்து உள்ள அட்டாக் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்திய ராணுவத்தினர் உள்ள அட்டாக் பண்ணி அவர்களை அடிச்சு நொறுக்குனாங்க. அதன் பிறகுதான் அவர்கள் படையை பின்வாங்கினது கண்டிப்பா ஞாபகம் இருக்கலாம். அந்த படைகள் எங்களுக்கு வேணும், அந்த பகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது கேட்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இப்பொழுது மீண்டும் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம இன்னொரு பகுதி சுபன்ஸ்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பள்ளத்தாக்கு, அந்த பகுதியும் வந்து நாங்க பேட்ரோலியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாண்டடா கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா இந்த 32வது பேச்சுவார்த்தை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால நம்ப முடியாது. அதுவும் மட்டும் இல்லாம சைனா வந்து ரீசன்ட் டைமா அவர்கள் எல்லை பகுதியை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுவும் முக்கியமா ரீசன்ட் டைமா ஒரு ஹெலிபேடை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அருணாச்சல பிரதேசத்தினுடைய அந்த பகுதியிலிருந்து கரெக்டா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ஃபிஷ்டெயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில அவர்கள் ஒரு ஹெலிபேடை டெவலப் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. 2023 செப்டம்பர் மாசம் வரைக்கும் அந்த இடத்துல ஹெலிபேடுங்கிற ஒரு இதே கிடையாது, சேட்டலைட் மூலமா. ஆனா இந்த வருஷங்கிற போது ஹெலிபேட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அது வந்து சேட்டலைட்ல தெள்ள தெளிவா தெரியுது. அதுவும் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 15 ஹெலிபேட் வந்து அருணாச்சல பிரதேசத்துல அமைச்சிட்டு வர்றாங்க. இது எதற்காகனா இந்த மாதிரி ஒரு நம்ம ஹெலிபேட் அமைக்கும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி நம்ம வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணுவதற்கு வருங்காலத்துக்கான ஒரு முன்னோட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது. இது இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதற்காக இந்தியா வந்து 4300 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சாலையை அருணாச்சல பிரதேசத்தில் அமைச்சிட்டு வர்றாங்க. அதே மாதிரியே கிராமங்களை டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க. அதே மாதிரியே நம்ம பதுங்கக்குழியில அருணாச்சல பிரதேசத்துல நிறைய பகுதியை வந்து இன்னும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரியே இந்தியாவில் வந்து எல்லை பகுதி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில இன்டர்நெட்டே இல்லாம இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து உலகத்தோட இன்டர்நெட் வந்து பாரத் வே இன்டர்நெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதை வந்து இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட்னா அது பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். ஆக்சுவலா இந்தியாவில் இப்பொழுது கரண்ட்ல 2 மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. ஒன்று ஐஎன்எஸ் அரிகாண்ட், இன்னொன்னு ஐஎன்எஸ் அரிகாட். ஆக்சுவலா இதுல பேலன்ஸ் இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ஒரு கடற்படை ப்ராஜெக்ட்னா அது நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். ஆக்சுவலா இந்தியாவில் கரண்ட்ல 2 மட்டும்தான் இருக்கு. ஒன்று ஐஎன்எஸ் அரிகாண்ட், இன்னொன்னு ஐஎன்எஸ் அரிகாட். ஆக்சுவலா இந்த 2 மட்டும்தான் அவைலபிள் இருந்தாலும் பேலன்ஸ் எல்லாமே டெவலப்மெண்ட் இருக்கு. ஒரு நாட்டினுடைய கடற்படையின் பாதுகாப்பை மேம்படுத்தணும் அப்படின்னா மினிமம் 5 இருந்தால் மட்டும்தான் கடற்படையின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் முடியும். அது எல்லா சைடையும் கவர் பண்ணவும் முடியும். ஆக்சுவலா அதுல இந்தியா வந்து அடுத்த கட்ட ப்ராஜெக்டா ஐஎன்எஸ் அரிதமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கு. இது 2025 தான் ரெடி ஆகும். ஆனா அது வந்து 1000 டன் வந்து இதை விட பெட்டரா இருக்க போகுது. இதுல வந்து அதிகமான நீர்மூழ்கி கப்பல், அதாவது உள்ள வந்து ஏவுகணையை சுமக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுல இருக்கு. ஆக்சுவலா மினிமம் வந்து 3 வந்து கடற்படைக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும், 1 வந்து ரோந்து பணியில் இருக்கும், 1 வந்து சர்வைலன்ஸ்ல இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எதிரியை கண்காணிப்பதற்கும் அழிப்பதற்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா சைனாட்ட கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் இருக்கு. அதனால தான் சைனா வந்து யூஎஸ் ஈக்குவலா இருக்காங்க.
ஆனா இந்தியா இப்பொழுதுதான் இதற்கான டெவலப்மெண்ட் போயிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட அடுத்த கட்ட ப்ராஜெக்டான S5 மற்றும் S5 ஸ்டார் இந்த மாதிரி வருங்கால ப்ராஜெக்ட் எல்லாமே 2027 2028 அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. இது இந்தியாவுக்கு ஒரு சைடு வந்து பிரச்சனையை கொடுத்தாலும் வருங்காலத்துல இது வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா அது வரைக்கும் நம்ம சமாளிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஏன்னா நம்மளுடைய எதிரி நாடு சைனா தான். சைனாவை சமாளிப்பதுங்கிறது அவர்கள் எடுக்க கெப்பாசிட்டி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் அமைதியா தான் இருந்து ஆகணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் மட்டும் இல்லாம நம்ம 13,000 டன் கெப்பாசிட்டி இருக்க ஒரு மிகப்பெரிய பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைனை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வரோம். அது எல்லாமே கொஞ்ச நாள் காத்திருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிள் ஆகும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.